ஒரு திரைப்படம் உருவாக பரபரப்பான கதையும் பிரபலமான நடிகர்களையும் தாண்டி நம் கண்ணுக்கு எட்டாத பல கலைஞர்கள் அதற்காக உழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட கலைஞர்களை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது திரைக்கு பின்னால். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சிக்காக திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் எழுத்தாளர் உமா சுப்பிரமணியன் அவங்கள தான் சந்திக்க வந்திருக்கோம். வாங்க அவங்கள சந்திச்சு அவங்களுடைய திரைத்துறை அனுபவம் பற்றியும் அவங்க எழுதிய பாடல்கள் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். ஓகே. சினிமா துறை அப்படின்னு எடுக்கும்போது எத்தனையோ துறைகள் இருக்கு சினிமாக்குள்ள அப்படின்னு இருக்கும்போது பாடலாசிரியர் அப்படிங்கிற ஒரு துறையை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? எப்படி இந்த பாடலாசிரியராக மாறினீங்க? பாடலாசிரியர் அப்படிங்கிற துறை ஏதாவது ஒரு துறைக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சி தேர்ந்தெடுத்ததில்லை. இந்த துறை தான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா எழுத ஆரம்பிக்கிறோம், கவிதைகள் எழுத ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் சிறுகதைகள், நாவல்கள் அப்படி எழுதுகிறோம். ஆனால் இந்த பத்திரிகைகளில் எழுதுவதற்கு முன்னாடியே மிகப்பெரிய ஆர்வமாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டால், திரைப்படத்துக்கு பாடல் எழுதணும். அது 80களில் வானொலியில் பாடல்கள் கேட்கும்போதெல்லாம் பாடலாசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன், வாலி, இப்படியே ஆண்கள் பெயர் தான் அதிகமாக வரும். அப்படி கேட்கும்போதெல்லாம் ஏன் ஒரு பெண் பாடலாசிரியர் பெயர் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை எழுத வரலையா, இல்லை அவங்களுக்கு எழுத வராதா, கவிதை மட்டும்தான் வருமா, திரைப்படத்துக்கு பாட்டு வராதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்துச்சு. பட் எனக்கும் அந்த கவிதை அப்படிங்கிறத தாண்டி நானே சில கதாபாத்திரங்களை உருவாக்கி கதாநாயகன் பாடுவது போலவும் கதாநாயகி பாடுவது போலவும் என்னால் எழுதணும்னு தோணுச்சு, எழுதினேன். ஸோ பாடல் எழுதணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய கனவாகவும் இருந்தது. ஸோ அப்போ பயணிக்க முடியல. ஸோ பத்திரிகைகளில் என்னுடைய எழுத்து இந்த மாதிரி சிறுகதை, நாவல், கவிதை, கட்டுரைகள் அப்படின்னு பயணித்து வந்தபோது இந்த படங்களுக்கு எழுதணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தேன். முயற்சி எடுக்கும்போது இந்த முதல் பாடல் வாய்ப்பே எனக்கு சிறப்பாக அமைஞ்சது. தம்பி அர்ஜுனாங்கிற திரைப்படம். அதில் தினா சார் மியூசிக்கில் ஒரு டூயட் சாங்கு. ஸோ அதில் முத்துக்குமார் சாரும் எழுதியிருப்பார், யுகபாரதியும் எழுதியிருப்பார். எனக்கும் அதில் ஒரு வாய்ப்பு இருந்தது. ஸோ அப்படியே பயணிக்க தொடங்கினது தான். இது ஒரு பெரும் விருப்பம், பெரும் கனவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திரை உலகம் தோன்றி ஒரு நூற்றாண்டுகளெல்லாம் தாண்டி நம்ம வந்த பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா துறைகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான். ஆண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். இந்த பாடலாசிரியர் அப்படின்னு பார்க்கும்போது மட்டும் அந்த பட்டியலில் ஆண் கவிஞர்களுடைய பெயர் தான் அதிகமாக இருக்கும். பெண் கவிஞர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல, அதுவும் ஒரு சில பாடல்கள், ஒரு பாடல் 2 பாடல் அப்படி எழுதிட்டு அதோட நிறைவு. அவங்க தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அது எதன் பொருட்டு, எதன் காரணம்னு, என்ன காரணம் அப்படின்னு தெரியாது. அவங்க தொடர்ந்து அதில் பயணிக்க விரும்பலையா, இல்லை அதுக்கான ஒரு இடம் இந்த திரையுலகத்தில் இன்னும் கிடைக்கலையா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் அங்கே இருக்குது. ஸோ அதனால் நான் தேர்ந்தெடுத்தேன்றதை விட இதுதான் எனக்கு நான் முடிவு செய்து கொண்டது. இப்படியே எழுத்து பயணங்கள் போயிட்டே இருக்கும்போது நாம் ஒரு நாள் திரைப்பட பாடலாசிரியராக வரணும். அதற்கான ஒரு காலத்தையும் அதுக்கான ஒரு சூழலையும் நாம் ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு பயணித்து 2011 தம்பி அர்ஜுனாங்கிற திரைப்படத்தின் வாயிலாக திரையுலகத்திற்கு, மக்களுக்கு நான் பாடலாசிரியராக அறிமுகமானேன். இப்படி திரையுலகில் நீங்கள் வந்திருக்கீங்க. பெண் கவிஞராக உள்ளே வரும்போது, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பக்கமும் ஆண் கவிஞர்களாக இருக்காங்க. பெண் கவிஞராக உமா உள்ளே வரும்போது அவங்க மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே இருந்துச்சு? இயக்குனர்களுக்கு என்ன பார்வை இருக்குது அப்படின்னா, பெண் கவிஞர் அப்படின்னு சொன்னால் இவங்க ஒரு தாய்மை உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள் எழுதுவாங்க, ஒரு கருணையான விஷயங்கள் அல்லது ஒரு காதல் பாடல்கள், அவ்வளோதான் அவங்களுக்கு. அதுக்கு மேலே ஒரு ஹீரோயிசம் எழுத முடியாது, ஒரு குத்து பாடல் எழுத முடியாது, இந்த மாதிரி ஒரு கானா சாங் எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்தது. அந்த பார்வையை இருந்து அதுலேயும் எனக்கு ஒரு இயக்குனர் வில்லாளன்னு ஒரு படம். ஸோ அதில் 3 விதமான பாடல்கள் கிடச்சிது. ஒன்று ஹீரோயிசம் பாடல் ஒன்று இருந்தது, ஒன்று இந்த மாதிரி குத்து பாடல் ஒன்று இருந்தது, ஒன்று டூயட் சாங் இருந்தது. அந்த 3 பாடல் எழுதின பிறகு ஒரு பாடல் ஆசிரியர் பெண் ஆண் அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் பெண் கவிஞராலையும் எல்லா விதமான உணர்வுகளையும் பாடல்களாக வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு பரீட்சை. அதில் நான் தேர்வும் ஆயிட்டேன். ஸோ பாடலாசிரியராக வந்த பிறகு எல்லாமே எழுதக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க.
எல்லாமே எழுதுவதற்கு அவங்க தயாரான நிலையில தான் இருப்பாங்க. அவர்களுடைய பார்வை வந்து அப்படி இருக்கு. ஸோ ஹீரோயிசம் சாங் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு ஆண் கவிஞரால் தான் எழுத முடியும் அப்படின்னு, ஒரு தத்துவ பாட்டு அப்படின்னு சொன்னால் அது ஆண் கவிஞரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி, அதுவும் இன்னொன்று குத்துப்பாடல் கானா சாங்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து ஆண்களுக்கே உரித்தானது. ஏன்னா நான் பாடல் வாய்ப்பெல்லாம் கேட்க போகும்போது ஒரு இயக்குனர் அப்படி தான் கேட்டார், உங்களுக்கு ஒரு கானா சாங் கொடுக்குறோம், ஒரு குத்து சாங் கொடுக்குறோன்னு வச்சிங்களேன், நீங்கள் எப்படி மேடம் எழுதுவீங்க, நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா? நான் யோசிக்கலை அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு பாடலும் வில்லாளன்ற படத்தில் எழுதியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. ரொம்ப அழகான டியூனு, நல்ல வரிகள் இருந்துச்சு அதில். கவிஞர் அறிவுமதி ஐயாவே என்னை பாராட்டினார், பரவாயில்ல நீங்கள் இந்த மாதிரியான வரிகள்லாம் அதில் எழுதியிருக்கீங்களே அப்படின்னு. ஸோ அந்த பார்வை இருக்குது. ஏன்னா நிறையா இல்லை இல்லையா, பாடலாசிரியர்கள் நிறைய பேர் இல்லை. அதே நேரத்தில் அவர்களுக்கு இந்த மாதிரியான பகுதிகளில் சூழல்களை அவங்களுக்கு கொடுக்கல, எழுதுறதுக்கான கொடுக்கல. இவர்கள் இதற்குத்தான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு பெண் கவிஞர் பாடலாசிரியராக வந்த பிறகும் ஒரு தாலாட்டு பாட்டு எழுதுவாங்க, ஒரு தாய்மை சார்ந்தது எழுதுவாங்க அப்படிங்கிறது அவர்களுடைய பார்வை. அப்படி இல்லை, எல்லாமும் எழுத வரும், எல்லாமும் சிந்திப்போம், எல்லா விதமான உணர்வுகளையும் பாடலாக வெளிப்படுத்துவதற்காக தான் இதுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் அதில் வந்து நிரூபிச்சிருக்கேன். அதற்கான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிது. நீங்கள் இந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாமே உடைச்சு இப்படியும் பெண்கள் பண்ண முடியும் அப்படின்றது, ஏன்னா நம்ம ஒரு பாடல் ஆசிரியர் அதில், அவ்வளோதான். அப்படிங்கும்போது அந்தந்த சூழலுக்கு எழுதி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த வாய்ப்பையும் நம்மளால் மறுக்க முடியாது. ஏன்னா அதற்கான சிந்தனை நமக்கு வருது, அது ஒரு ஆணுக்கு தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் அந்த வாய்ப்பையும் நான் பயன்படுத்தினேன். சிறப்பாகவே அந்த பாடல் வந்திருந்தது. படம் பேர் வில்லாளன், நீங்கள் பார்க்கலாம் அந்த பாட்டை. முத்துக்கு முத்தாக திரைப்படத்தில் உங்களுடைய அந்த பாடல் ஆரம்பத்தில் குழந்தைங்களோட வாய்ஸில் ஆரம்பித்து அப்படியே பெரியவங்க வாய்ஸில் முடிஞ்சிருக்கும். இறுதியில் பல பேரை கண்கலங்க வச்ச ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்திலும் திரைப்பயணத்திலும் எவ்வளோ முக்கியமானது, குறிப்பாக இந்த பாடல் வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்த இயக்குனர் குறித்து சொல்லுங்கள். நிச்சயமா. என்னன்னா வந்து இந்த பாடல் முத்துக்கு முத்தாக படத்தில் வரக்கூடிய அந்த மண் வாசம் வீசும் ஊர் எங்க ஊர் என்கிற பாடல் வாய்ப்பு வந்து எனக்கு இயக்குனர் ராசமுதிரவன் சார் கொடுத்தது. அவங்க அந்த படத்தோட வேலை தொடங்கும் போது நான் அவரை அணுகி கேட்டிருந்தேன், இந்த படத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கான சூழலை சொல்லிவிட்டு அவர் டியூனும் கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் சொல்லும்போதே சொன்னார், உங்களுடைய புலமையெல்லாம் அதில் நீங்கள் எதுவுமே காட்ட வேண்டாம், இது வந்து ஒரு அம்மா அப்பா குழந்தைகளுடைய பாசம், அவ்வளவுதான். அதனால் வந்து இதில் வந்து சாமி பூமி இப்படின்னு இருந்தால் போதும் வந்து இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத அந்த மண் வாசத்தோடு சொன்னால் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அது ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடலாக உருவாச்சு. குடும்பங்கள் தோறும் கொண்டாடப்பட்ட ஒரு பாடல் அது. என்னுடைய குடும்பத்துக்கு கூட அது ரொம்ப மிக பொருத்தமான பாடலாக நான் அதை நினைக்கிறேன். இன்னொன்று வந்து என்னென்னா, எவ்வளோ பாடல்கள் எழுதியிருந்தாலும் அது ஒரு தனித்த அடையாளத்தை எனக்கு கொடுத்தது. சினிமாக்குள்ளே அந்த திரை உலகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள்லாம் கூட சிறிது காலம் வந்து அந்த பாடலை வந்து காலர் டியூனாக வச்சுருந்தாங்க. நான் பாடல் வாய்ப்பு கேட்க போகும்போது கூட ஒரு இயக்குனர் அதை வச்சுருந்தார். சார் இந்த பாடல் நான் தான் எழுதினேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அப்படியம்மா நீங்கள் தானா அப்படின்னு, அது மாதிரியான ஒரு அடையாளத்தையும் எனக்கு வந்து கொடுத்தது. என்னை ரொம்ப மக்களிடையே அதிகமாக பரவலாக கொண்டு போனது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாடல் தான். வந்து என்னென்னா, கவிதை எழுதுறதுங்கிறது நாமளாக சிந்தித்து நாமளாக முடிவு பண்ணி எழுதிக்கிறது. இந்த பாடல் எழுதும்போது மட்டும் பார்த்திங்கன்னா என்ன வரிகள் அங்கே எழுத போகிறோம் அப்படிங்கிறது எழுதுகிறவங்களுக்கே தெரியாது. அந்த மெட்டும் அந்த சூழலும் தெரிஞ்ச பிறகு கூட அதற்காக நிரப்பப்படுகிற அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது எப்படி வரும் அப்படிங்கிறது எழுதுகிறவங்களுக்கே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அது ஒரு மிக சுவாரஸ்யமான எழுத்தில் வந்து பாடல் எழுதுவது என்பது என்ன லயிச்சு நம்ம எழுதக்கூடிய ஒரு விஷயம் அது. அப்படி பார்க்கும்போது சென்னையில் ஒரு பகுதியில் வந்து நான் ஒருத்தங்களை பார்க்க போயிருந்தேன். ஸோ அந்த பகுதியில் ஒரு வீட்டில் இறப்பு நடந்திருக்கு. ஸோ இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பாடலை தான் அங்கே ஒழிச்சிட்ருக்கிறேன் அந்த பாடல். ஸோ அது எனக்கு எப்படி வந்து என்ன பாதிச்சது அப்படின்னா, நாம் எழுதுகிற இந்த வரி நாம் யாருன்னே தெரியாத, அவங்க யாருன்னு நமக்கு தெரியாத ஒரு இடத்துல அவங்களோட துயரத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு பாடலாக இது அமைந்திருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ பெரிய விருது கிடைத்திருந்தாலும் கூட அவ்வளோ மகிழ்ச்சி இருந்திருக்காது. ஸோ அது மக்களிடையே என்னை கொண்டு போய் சேர்த்த ஒன்று. அதே நேரத்தில் அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த குடும்பம் சார்ந்த ஒரு எளிய மனிதனுடைய வாழ்க்கை சார்ந்த அந்த உணர்வுகள் எல்லாம் வந்து ஒரு வரிகளாக கொண்டு போகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது, அது பல படங்களுக்கு அடுத்தடுத்து எனக்கு வாய்ப்பு வர்றதுக்கான ஒரு விதை மாதிரி தான் எனக்கு அந்த
பாடல் கிடைச்சது எனக்கு. ஸோ என்னோட வாழ்நாள் நன்றியை வந்து நான் அவருக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு அருமையான ஒரு இயக்குனர். அவருடைய எல்லா படங்கள்லேயுமே அந்த மண் வாசம் இருக்கும். ஸோ இதில் வந்து மிகச் சிறப்பான ஒரு குடும்பத்தை வந்து பதிவு பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த பாடல் என்ன வந்து பல இடங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தியாச்சு. அதனால் எவ்வளோ பாடல்கள் எழுதினாலும் இந்த பாடலை வெளிப்படுத்தாமலோ பதிவு பண்ணாமலோ என்னால் நகரவே முடியாது. அத்தகைய ஒரு சிறப்புக்குரிய ஒரு படம், மிகச் சிறப்புக்குரிய ஒரு இயக்குனர். ஸோ அது வந்து மகிழ்வான ஒரு தருணத்தை எனக்கு ஏற்படுத்திய ஒரு விஷயம்தான் அது. நிறைய அதாவது அந்த டியூனுமே வந்து அவர் சொன்னது விஷயம் அதுதான். ஒரு டியூனை கொடுத்துட்டோங்கிறதுக்காக நீங்கள் மெனக்கிட வேண்டாம் அப்படின்னார். ஸோ இயல்பான உணர்வுகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு வாங்கினார். ஸோ அவருடைய பாராட்டுகளையும் நான் பெற்ற ஒரு கவிஞராக இருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு பாடல். ஒரு கவிதை எழுதும்போது ஒரு எழுத்தாளராக நீங்கள் கற்பனையாக எவ்வளோ வேணால் எழுதலாம். ஆனால் ஒரு பாடல் அப்படின்னு வரும்போது உங்களுடைய நிகழ்வுகள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களோட அதோட தொடர்பு படுத்தி எழுத முடியுமா? அந்த அது மாதிரியான வாய்ப்புகள் வந்து எப்பயாவது வரும். ஏன்னா இப்போ அந்த படத்தில் வந்து நிறைய பிள்ளைங்க இருக்கும் இல்லையா? ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு பொண்ணு, எனக்கு 4 தம்பிங்கும் போது எனக்கு அப்படி கனெக்ட் பண்ணிச்சது. அப்போ அது குடும்பம் சார்ந்த ஒரு பாடல் மாதிரி இருந்தது. என்னுடைய அம்மாவே சொன்னாங்க, இது நீ சினிமாவுக்கு எழுதின மாதிரி இல்லை, நம்ம வீட்டுக்கு எழுதின மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம வீட்லேயும் இத்தனை பிள்ளைங்க இருக்கிறது அப்படின்னு. அப்படி ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ வந்து இந்த தலைமுறையில் வந்து உங்களுக்கு 2 குழந்தைய தாண்டுனா குழந்தை இல்லை. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே இந்த அதிகமாக வந்து 80ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாடல் அதிகமாக பிடிச்சது. ஏன்னா அந்த குடும்பங்களில் தான் 4 பிள்ளை 3 பிள்ளை 5 பிள்ளைன்னு இருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க குடும்பத்துக்கான ஒரு பாடலாக இருக்கும்போது என் குடும்பத்துக்கான ஒரு பாடலாகவும் என்னால் இதை உணர முடிஞ்சது. ஓகே. பாடல் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதுக்கு மெட்டு கொடுத்துட்டு அதன் பிறகு என்னை வந்து எழுத சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. முதல்ல மெட்டு கொடுத்துட்டு பாடலுக்கு வரிகள் எழுதுறது சுலபமா, இல்லை வரிகள் எழுதிட்டு அதுக்கேற்ற மெட்டு அமைக்கிறது சுலபமா? எனக்கு வந்து மெட்டு கொடுத்து பாடல் எழுதுறது சுலபமாக தான் இருக்குது. நான் மெட்டுக்கு எழுதுவதற்கு பயிற்சி எடுக்கலை. ஆனாலும் எனக்கு சூழலை சொல்லிவிட்டு மெட்டு கொடுத்துட்டா நான் எழுதியிருக்கேன். இது வரைக்கும் கிடைத்த வாய்ப்புகளில் இந்த மெட்டுக்கு என்னால் எழுத முடியலை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு உருவானதே கிடையாது. ஸோ மெட்டு எனக்கு வந்து சுலபமாக தான் இருக்குது. நான் மெட்டை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கற்பனையாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு அல்லது குளம் அல்லது கடல்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை மீன்களை பிடிப்பதற்கு இந்த மெட்டு என்கிற தூண்டில் பயன்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கும், நிறைய எழுத வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு மெட்டு வந்துருச்சு அப்படின்னா ஒரு 4 பல்லவி எழுதிடலாம், ஒரு 4-5 சரணத்தோடு நிறுத்திடலாம். அந்த மெட்டு கிடைக்காம இதான் சூழல், இதுக்கு எழுதிக்கிட்டு வாங்கன்னா நம்ம பக்கம் பக்கமாக எழுதிக்கிட்டே இருப்போம். அதுலேருந்து தேர்வு செய்யணும். அதுலேருந்து தேர்வு செய்த பிறகு அவங்க டியூனுக்கு எடுத்துப்பாங்க. அது மாதிரி எனக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு படத்தில் வந்து பல்லவி மட்டும் எழுதப்பட்டு சரணத்துக்கு வந்து அவங்க டியூன் கொடுத்துட்டாங்க. அது மாதிரியான அனுபவம் வந்து எனக்கு ஒரு முறை தான் கிடச்சிருக்கு. மற்றபடி நாங்கள் எழுதின பாடல் எல்லாமே மெட்டு கொடுத்து அதுக்காக எழுதுனதான். மெட்டுக்கு எழுதுறது எனக்கு ஒன்றும் சிரமமாக இல்லை. ஏன்னா மெட்டு எனக்குள்ளே இருக்கிற அந்த வரிகளை எடுத்துகிட்டு வருது, கொண்டுட்டு வருது. தட்டி எழுப்புறது மெட்டாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஒரு பாடல் உருவாகிறதுக்கு இசையமைப்பாளர், பாடலாசிரியர், இயக்குனர் யாருடைய பங்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவங்களால தான் அந்த பாட்டு முற்றிலுமாக முழுமை பெறுது அப்படின்னா யாரால் இருக்கும்? இந்த 3 பேரும் தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். வரி முக்கியமா அப்படின்னு பார்த்தா சில டியூன்கள் வந்து வரியை மறந்துட்டா கூட ஹம் பண்ண வைக்கிது சில பேரை. அந்த மெட்டு வந்து போய் சேருது சில இடங்களில். இப்படி தான் அந்த வரும், வார்த்தை மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மெட்டு ரீச் ஆகிருக்கும். சில பேருக்கு வந்து வரிகள் நினைவு இருக்கும், அந்த இதை மறந்துருப்பாங்க. பாடுற பாடகர்கள்ட்டையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த வரிகளை வந்து தேர்வு செய்கிறாங்க இல்லையா, இயக்குனர் தேர்வு செய்வாங்க. இந்தந்த வரிகள் தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ நம்ம வேறு வரிகள் எழுதியிருந்தா கூட இதே பொருள் தரக்கூடிய வேறு வரிகள் ஏதாவது இருக்கா, ரொம்ப எளிமையாக. ஏன்னா சினிமா பாடல் அப்படிங்கிறதே ரொம்ப எளிமையாக வந்து அதுக்கு உள்ளார்ந்த அர்த்தங்கள்லாம் தெரியலைனாலும் கேட்கணும். அது பட்டி தொட்டியெல்லாம் போகணும். அதை சொல்லுவாங்க இல்லையா, மாட்டு வண்டி போகிற இடம் கூட்டு வண்டி போகிற இடத்துக்கெல்லாம் பாட்டு வண்டி போய் சேர வேண்டும்னு சொல்லுவாங்க. திரைப்பட பாடல் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். சூழலுக்கு எழுதுறது ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். அதில் ஒரு கடினமாக இருக்குன்னு தோணலை. இன்னும் எழுதி பழகும்போது இன்னும் அதிகம் சுலபமாகிடும் எழுதுறது. ஓகே. நீங்கள் பல இசையமைப்பாளர்களோட வேலை பார்த்துருப்பீங்க. இந்த இசையமைப்பாளரோட வேலை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடித்தமான தருணம். இந்த பாடல் எழுதும்போது நானுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு எழுதின பாடல் அப்படின்னா அது எந்த பாடலாக இருக்கும்?
எல்லா இசையமைப்பாளரோடையும் எழுதணும் அப்படிங்கிறது தான் ஒரு பாடலாசிரியரோட கனவாக இருக்கும். கண்டிப்பாக. ஆமாம், ஏன்னா ஒரு நடிகை ஒரு நடிகர் அப்படின்னா இவங்களோட நடிக்கணும் அவங்களோட நடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி ஒரு பாடலாசிரியர்னு வரும்போது நான் எல்லா இசையமைப்பாளருக்கும் எழுதியிருக்கேன் அப்படின்றது மிகப்பெரிய பெருமை. ஸோ இது வரைக்கும் நான் பயணித்த இசையமைப்பாளர்கள் எல்லாருமே மிகுந்த மகிழ்ச்சியோடு தான் அவங்களோட பயணிச்சிருக்கோம். எல்லாரும் ஒவ்வொரு ஆற்றல் உடையவர்கள். இதில் வந்து எனக்கு ஒரே ஒரு இசையமைப்பாளரை சொல்லிக்கணும் அப்படின்னா, தசின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார். இப்போ இல்லை அவர். அவர் வந்து தேசிய விருதுகள்லாம் பெற்றவர், நல்ல சிறந்த இசையமைப்பாளர். அவர் வந்து டியூன் கொடுக்க மாட்டார், கையில் கொடுக்க மாட்டார். ஒரு இதுலேயே ஃபோனில் அனுப்ப மாட்டாங்க, ஒரு சிடி போட்டு கொடுக்க மாட்டாங்க. அங்கேயே லைவாக உட்காந்து எழுதணும். ஓகே. ஆமாம், அவர் சுச்சுவேஷன் சொல்லிடுவார், லைவாக டியூன் பண்ணுவார், அவருக்கு எதிரில் உட்காந்து எழுதணும். ஸோ அது அங்கே எழுதும்போது தான் எனக்கு வந்து நான் வந்து லைவாக அந்த பரீட்சையில் தேர்வடைகிறேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப மனநிறைவு. ஏன்னா ஒரு டியூனை வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம எழுதி அனுப்பிச்சு கரெக்ஷன் பண்ணி திரும்ப திரும்ப எழுதி அப்படிலாம் விட, நான் ஒரு பாடலாசிரியராக பாடல் எழுதுறதுக்கு நான் சரிதானா, தகுதியாக இருக்கிறனா அப்படிங்கிற அந்த சுய தேர்வு பரீட்சை இருக்கு இல்லையா, சுய பரீட்சை இருக்கு இல்லையா, அது வந்து நான் அவர்கிட்ட எழுதும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் நான். ஏன்னா அவர் டியூன் போட போட எனக்கு வரிகள் எழுத முடிஞ்சது. ஒரு 4 மணி 5 மணிக்கு காலையில் போட்டார், ஒரு 10 மணி போல் டியூன் போட்டார். மாலை 4 5 மணிக்கெலாம் ரெக்கார்டிங் போய்ட்டோம். ஸோ வந்து அவர் எதிர்பார்த்த பல்லவி, அவர் சரணம், அதில் எல்லாமே அந்த இயக்குனர் எதிர்பார்த்த வரிகள் எல்லாமே வந்துடுச்சு. படம் பேர் வந்து சங்கர் ஊர் ராஜபாளையம் அப்படிங்கிற படம். ஸோ அந்த பாடல் வந்து அவ்வளோ அழகாக அன்றைக்கி வந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு தனித்துவமான ஒரு அனுபவத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக இவரை நான் பதிவு பண்ணியே ஆகணும். அதோட எல்லா இசையமைப்பாளர்களோடையும் வேலை செஞ்சுருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. டியூன் எழுதுறதும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து எழுதுறது இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, சுதந்திரமாக எழுதலாம். அதில் ஒரு பயமும் இருக்கும், இன்றைக்கி முடிச்சிடுவோமா இந்த வேலையை அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் எழுதி முடிக்கும்போது ஒரு நிறைவு இருக்கும், நமக்கு வருது, நமக்கும் ஸ்பாட்டில் எழுத முடியுது அப்படிங்கிற ஒரு நிறைவு கொடுத்த ஒரு பாடல் அது. ஒரு பரீட்சை. ஆமாம், அவர் எல்லாருக்குமே வந்து பொதுவாக வச்சுருக்காரு. அது என்னென்னா அந்த லைவ்லேயே அந்த ஒர்க்கை முடிக்கணும் அவருக்கு, அது மாதிரி. ஸோ எங்களுக்கும் அது என்னென்னாக்க அது ஒரு பரீட்சை மாதிரி இருந்தது. தேர்வு பெற்றவுடனே ஒரு கான்ஃபிடென்ட் வருது. எப்படின்னா நம்ம இன்னுமே எழுதிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். எது கொடுத்தாலும் எழுதலாம், ஸ்பாட்லேயே எழுது. இப்போ ஒரு டியூனை போட்டோம், இன்றைக்கி ஒரு 4 வரி நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் எழுத முடியும் அப்படிங்கிறத ஒரு சுய பரீட்சையாக பண்ணிக்க முடிஞ்சது. இந்த காலகட்டம், அதாவது இந்த 2K கிட்ஸ் காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ வரக்கூடிய இந்த பாடல் வரிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எல்லா வருடம் இது இருக்கும், ஒரு 10 வருடத்திற்கு. அப்போல்லாம் எப்படி வரும் தெரியுமா பாடல், இப்போ எப்படி வருது அப்படின்னு 90s சொல்லுவாங்க, இப்போ 2Kக்கு சொல்கிறாங்க, 80களில் 70களில் எப்போவுமே சொல்கிற வழக்கம் உண்டு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பாடலாசிரியராக? நீங்களும் பல வருடம் எழுதிட்டுருக்கீங்க பாடல்களை. இப்போ வரக்கூடிய பாடல்கள், இந்த 2020க்கு பிறகு வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே புரியுதா? இந்த பாடல் வரிகள் எப்படி இருக்கு? அதாவது நீங்கள் கேட்குறது புரியுது. என்னென்னா இசை ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வரிகள் கேட்கலை அப்படின்னு ஒரு சிலர் பகிர்ந்துக்கிறாங்க. அது ஒன்று தான். காலந்தோறும் நிறைய மாற்றங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். நிறைய மாற்றங்கள் ரசனைக்குரியதாக தான் இருக்குது. ஒரு இடத்துல நம்ம எந்த துறையிலுமே நிற்கிறது கிடையாது. அது எல்லா விதமான நிலைப்பாடுகள்லையுமே நம்ம பார்த்துட்டோம். ஒரு கதையாக இருக்கட்டும், கதையின் வடிவங்களே வந்து பல வகையாக வந்து இன்றைக்கி போஸ்ட் கார்டு, அதில் கூட கதை வருது. ஒரு போஸ்ட் கார்டு அளவில் வந்து அஞ்சல் அட்டை கதைன்னெலாம் வருது, அப்புறம் 3 வரியில் கதையெல்லாம் வருது. இப்படி நிறைய மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு துறையிலுமே நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது பாடல்களுமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இதுதான் இருந்தது. நம்ம அது பொற்காலம், அது வந்து திரையுலகின் பொற்காலம், அது கற்காலம்லாம் நம்ம இது வெறும் சொற்காலம் அப்படிலாம் எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா இது காலந்தோறும் வழி வழியாக நடக்கிற ஒரு மாற்றம். இன்றைக்கி வர பாடல் உள்ள வரிகளில் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. இப்போவும் தத்துவங்கள்லாம் இருக்குது, நல்ல வரிகள்லாம் இருக்குது. இதற்கு முன்னாடி சொல்லாத வரிகளெல்லாம் சொல்லுகிற பாடல்கள்லாம் இங்கே இருக்குது. ஸோ அது வந்து ரசனை, அவங்கவுங்களுடைய ரசனைக்குரியது. இப்போ என்னுடைய அம்மா அப்பா ரசிக்கிற பாடல்கள் வேறையாக இருக்கும், நான் ரசிக்கிறது வேறையாக இருக்கும், என்னுடைய பிள்ளைகள் ரசிக்கிறது வேறையாக. நாளைக்கு பேர பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பிடிக்காது, நமக்கு புரியாததெல்லாம் அதுக்கு புரியும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம தான் சொல்கிறோம் இந்த வரிகள்லாம் புரியவே இல்லை, ஒரே இசை தான் ஆதிக்கமாக இருக்குது, என்ன வரின்னு ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த கூர்ந்து நாம் கவனிச்சிட்ருக்கோம், ரொம்ப இயல்பாக அவங்களுக்கு அந்த பாடல் பதிவாகுது.
அவங்க அந்த வரிகளை சொல்லி பாடுறாங்க. 4 வயது குழந்தைகள்லாம் இன்றைக்கி வரக்கூடிய பாடல்களை வந்து அவ்வளோ அழகாக பாடுறாங்க. இந்தந்த வரியெல்லாம் வந்திருக்கான்னு நம்ம அவர்கள் வாயிலாக தெரிஞ்சுக்கிற சில சந்தர்ப்பங்கள்லாம் வருது. ஸோ இது வந்து கால மாற்றம் தான். அதனால் வந்து குறையே சொல்லிட முடியாது. அன்னைக்கு தான் நிறைய தத்துவங்கள் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு தத்துவ பாடல்களுடைய சொன்ன விதம், பாடின விதம் வேறு மாதிரியா இருக்குது. இன்றைக்கி தத்துவ பாடல்களை கூட வந்து ஒரு ஃபேண்டஸியாக ஒரு ஒரு தெருவில் நடனம் ஆடுற மாதிரி அப்படியே ஒரு தத்துவ பாடலை சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகள் வந்து இன்றைக்கி இருக்கவங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு வார்த்தை. ஆனால் தத்துவம் இருக்குது அதில், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இவங்களுக்கு இதுதான் நம்ம கொடுக்க முடியும். நிறைய விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டே வந்திருக்கும் போது திரையுலகத்துலேயும் இந்த மாற்றங்கள் வரத்தான் செய்யும் அப்படின்னு தான் அதை நம்ம பார்க்குறோமே தவிர, முன்னாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி திரைப்பட பாடல்கள் நல்லா இருக்கு. ஏன்னா என்கிட்டே நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க, இப்போல்லாம் என்ன பாட்டு நல்லா இருக்குன்றீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் என்ன நல்லா இல்லைன்றது விளக்கமே கொடுக்க முடியும் அவங்களுக்கு. அந்த வரிகள் அடிச்சு இப்படிலாம் எழுதியிருக்காங்களா, சரி சரி அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்தியோ அல்லது இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய வைத்தோ நம்ம அனுப்ப முடியும். ஸோ அது ஒரு கால மாற்றம் தான். இப்போ அடுத்தடுத்து பாடல்கள் நிறைய எழுதியிருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் ஒரு எழுத்தாளரும் கூட பல புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. பாடலாசிரியராக பாடல் எழுதுறது எளிதா, இல்லை புத்தகங்கள் எழுதுறது எளிதா? எது உங்களுக்கு எளிதான விஷயமா இருக்கும்? அதாவது நான் வந்து 97லேருந்து தமிழகத்தில் வரக்கூடிய வார மாத பத்திரிகைகளில் சிறுகதைகள், நாவல்கள், கவிதைகள், கட்டுரைகள்னு எழுதி வந்துகிட்டே இருக்கேன். 2011லேருந்து தான் திரைப்படத்துக்கு பாடல்கள் எழுதுகிறேன். ஆனால் முதல் ஆசையாக பாடல் எழுதுவது இருந்தது. ஆனால் இதெல்லாம் எழுதின பிறகு தான் பாடல் எழுதுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கிக்க முடிஞ்சது. வந்து எல்லாமே வந்து விருப்பப்பட்டு செய்கிறோம். இப்போ ஒரு நாவலில் சொல்லக்கூடிய விஷயத்த நாவலில் தான் அந்த கருத்தை சொல்ல முடியும், அந்த கதையை சொல்ல முடியும். சிறுகதையாக முடிக்கிறது சிறுகதையாக தான் முடிக்க முடியும். ஸோ வந்து இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கான்றதை விட இப்படி பலதரப்பட்ட வடிவங்களில் நான் எழுத்தில் பயணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடாக இருக்குது. எனக்கு வந்து சில என்ன சொல்கிறது, சில விஷயங்களை வந்து இப்படி தான் சொல்லணும், ஒரு கருத்தை வந்து கட்டுரையாக சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதை கட்டுரையாக தான் சொல்ல முடியும். ஸோ அப்படிங்கும்போது அது கட்டுரை எழுதும்போது சுலபமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் எழுதிட்டு வரும்போது குழந்தை இலக்கியம் நம்ம ஏன் பண்ணவே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் குழந்தைகளுக்காக அழகு தமிழ் பழகு அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்காக தமிழ் ரைம்ஸ் புத்தகம் போட்டிருக்கேன். அடுத்ததாக குழந்தைகளுக்காக வந்து தாயம்மாவும் கந்தன்மாறனும் ஒரு புத்தகம் சிறுகதை தொகுப்பு தயாராக இருக்குது, இன்னும் வெளியிடலை, தயாராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான வடிவங்களாக நம்மளுடைய எழுத்தை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது பெரு விருப்பமாக இருக்கிறதுனால எல்லாமே சுலபமாக தான் இருக்குது. வாய்ப்புகள் அதிகமானால் இன்னும் சுலபமாகும், அவ்வளவுதான். ஓகே, நீங்கள் வந்து 90கள்லேருந்து எழுதிட்டுருக்கீங்க இப்போ வரைக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் எழுதணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள், நான் ஒரு எழுத்தாளர் ஆகணும், நான் ஒரு பாடலாசிரியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இப்போ சினிமா துறைக்குள்ளே வர்றவங்களுக்கு நீங்கள் ஒரு சில அட்வைஸ் சொல்லணும், ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கோங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? இல்லை, எழுத்து அப்படி எழுதணும்னு தோணுகிற ஒவ்வொருத்தருமே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய வாசிக்கணும் தான். வந்து இவங்க புத்தகம் தான் படிக்கணும், அவங்க புத்தகம் தான் படிக்கணும் அப்படின்னு இல்லாமல் எல்லா விதமான புத்தகங்களும் எல்லா எழுத்தாளர்களுடைய புத்தகமும் படிச்சுக்கலாம். அதே மாதிரி சினிமாவுக்குள்ளே வரேன் அப்படின்னா, ஒரு பாடலாசிரியராக வரணும் அப்படின்னாக்க பாடல் எழுதுகிற திறமையை தாண்டி நமக்கு ஒரு திறமை இருக்கணும். அது ரொம்ப பொறுமை. அது எப்போ வரும், ஒரு பாடல் எழுதி முடிச்சிருப்போம், ஒளிப்பதிவாகிருக்கும், ஆனால் அந்த படம் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி வாங்கன்னு வாங்க, சரி இந்த படத்தை நாங்கள் ஒரு 3 மாதம் கழித்து தான் இந்த ஒர்க் தொடங்குறதா இருக்கோம் அப்படிம்பாங்க. அந்த 3 மாதம் வரையும் நம்ம அதுக்காக காத்திருக்கணும். அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சகிப்புத்தன்மையோடு அந்த பொறுமையோடு இருக்கணும். அதே நேரத்தில் நிறைய அந்த வாசிப்பு அப்படிங்கிறது கண்டினியூவாக அந்த வாசிப்பு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ உள்ள புத்தகங்கள் படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் சங்க இலக்கியங்களை படிக்கலாம். இன்னும் அதற்கு முந்தைய காலத்து புத்தகங்களை ரொம்ப படிக்கலாம். புராண கால புத்தகங்கள்லாம் படிக்கலாம். ஏன்னா அதில் வரக்கூடிய கற்பனைகள்லாம் அலாதியாக இருக்கும். ஸோ அந்த கற்பனைகள்லாம் படிக்கும்போது அதை இப்போ நவீனப்படுத்துவது எப்படின்றது நமக்குள்ளே தோணும். ஸோ நவீனமான ஒரு எழுத்து உலகத்துக்குள்ளே அதை வேறு வடிவத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அப்படிங்கிறதுனால பக்தி இலக்கியங்கள் படிக்கலாம். ஸோ எல்லாமே இதுதான் அப்படின்னு இல்லாமல் நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும். திரையுலகத்துக்குள்ளே வரும்போது சில பேர் சொல்கிறாங்க, இந்த டியூனுக்கு எழுதுகிற பயிற்சி எடுத்துங்க அப்படின்னு. அதை கூட பயிற்சி கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் எடுத்துக்கல, பட் பயிற்சி எடுத்துக்கிறது சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இளைஞர்களோ இளைஞர்களோ உள்ளே வரணும். அதே நேரத்தில் நிறைய பெண்கள் பயணிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து பெரு விருப்பம் தான். ஏன்னா இன்னுமே நம்ம குறைவாக தான் இருக்கிறோம். ஸோ இந்த துறை சார்ந்த பாடலாசிரியர் என்கிற அந்த பகுதி சார்ந்த இடத்துக்கும் பெண் கவிஞர்கள் அதிகமாக வரணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது.
இதுதான் இவர்களுக்கான அட்வைஸாகவே இருக்கும். இன்னும் வேறு வேறு திறமைகள் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க இதில். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த தொலைபேசி மொபைல் வந்த பிறகு உலகளாவிய அறிவுகளை எல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது புத்தகங்கள் இல்லாமல் அதன் வாயிலாக தெரிந்து கொள்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ எங்கேயோ இருந்துக்கிட்டு எங்கேயோ கூட கனெக்ட் பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு இடத்துல இருக்கார், எழுதுகிறவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ இன்றைக்கி எல்லாமே சுலபமாக இருக்குது இந்த அறிவியல் யுகத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது வாசிப்புங்கிறதும் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. இதை தான் நான் இளைஞர்களுக்கு சொல்கிறதா இருக்கிறேன். வேறு எதுவும் இதுதான் இப்போ வரக்கூடிய இளைஞர்கள் இது எல்லாமே கற்றுக்குறாங்க, வச்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய நமக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த பழமையான புத்தகங்கள் வாசிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ரொம்ப மிக பழமையான புத்தகங்கள் நான் எதை சொல்கிறேன்னா, புராண காலத்து புத்தகங்களை கற்பனைகளுக்காக படிக்கலாம், வர்ணனைகளுக்காக படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதில் தான் இருக்குது. அடுத்தடுத்த காலகட்டங்களில் புத்தகங்கள் வாசிக்கும்போது நேரம் குறைபாடு காரணமாக புத்தகங்கள் இப்போல்லாம் சின்னதாக தான் வருது. அதிகமாக பாக்கெட் நாவல் வந்தே நமக்கு 30 வருஷம் 20 வருஷம் இருக்கும். ஸோ அதிலெல்லாம் நேரடியாக கதைக்குள்ளே போயிருக்கும், அந்த வர்ணனைகள் இருக்காது, கற்பனைகள் குறைவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் படிக்கும்போது நம்ம எழுத்தை இன்னும் வளப்படுத்திக்கலாம், நம்மளுடைய கற்பனையும் கண்டிப்பாக அதிகரிச்சு வியப்பாக இருக்கும். கற்பனைலாம் ரொம்ப வியப்பாக இருக்கும். அதாவது பழைய தொன்மையான புத்தகங்களில் வந்து ஒரு கற்பனை ஒன்று உண்டு. ஒரு மரம் வந்து ஒரு கற்பக விருட்சம் வந்து நிலாவுக்கு நிழல் தருது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம கிராஃபிக்ஸில் கூட நம்ம இப்போ தான் அந்த கற்பனையை பார்க்குறோம். ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து அப்போவே வந்து இத்தகைய கற்பனைகளை வந்து ஒரு எழுத்து வடிவாக பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. ஸோ இது மாதிரி வாசிக்கும்போது நம்ம அதனோட பயணிக்கலாம். அது நம்மளுடைய எழுத்துக்கு நிறைய பயன்படும். கண்டிப்பாக. இவ்வளோ நேரம் சினிமா சார்ந்தும் உங்களுடைய இந்த திரைத்துறை அனுபவம் சார்ந்தும் பல்வேறு விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.